திருமூலருடைய பாடல்களில் செல்வம் நிலையாமை என்று 9 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 9 பாடல்களில் இது முதலாவது பாடல், 168வது பாடல், முதல் தந்திரம். அவருடைய இந்த 9 பாடல்களையும் செல்வம் நிலையாமை என்ற கருத்தை தெளிவாக சொல்லி, செல்வங்களுக்குள் எல்லாம் பிரதானமான செல்வம், அழியாத செல்வம், அது இறை செல்வம், தெய்வீக செல்வம், கடவுள் செல்வம் என்பதை சொல்லி, இந்த செல்வங்கள் அழிந்து போகும் முன்னே இறைவனை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி திருமூலர் இந்த பாடல்களின் மூலமாக வலியுறுத்துகின்றார். முதலாவது பாடலை பார்ப்போம். அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ளா போவதன் முன்னம் தெருளும் உயிரோடும் செல்வனை சேரின் மருளும் பிணையவன் மாதமன்றே. திரும்ப அந்த பாடலை பார்த்தோம் என்று சொன்னால், அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ளப் போவதன் முன்னம் தெருளும் உயிரோடும் செல்வனை சேரின் மருளும் பிணையவன் மாதவமன்றே. இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நாட்டுக்கு அரசனாக இருக்கின்றவன், நன்மை செய்கின்றவன், ஆதிக்கத்தில் அதிகாரத்தில் பலமாக இருக்கின்றவன், யானை படைகளும் தேர்ப்படைகளும் ஈட்டிய பெரும் செல்வங்களும் அப்படிப்பட்ட அவன் செல்வத்திலே வாழ்ந்தாலும் பின்னொரு நாளிலே அவனை வெற்றி கொள்ளும் வேறொருவருக்கு சொந்தமாகிவிடும் இந்த செல்வம் என்பதும், இப்படி யாருடைய செல்வமாக இருந்தாலும் ஒரு நாள் மற்றவர் அந்த செல்வங்களை எடுத்து செல்வார்கள் என்றும் இந்த பாடலில் காட்டப்படுகின்றது. அப்படி வேறொருவர் இந்த அரசனுக்குரிய செல்வத்தை எடுத்துக்கொள்ளும் முன்னரே உலக செல்வங்களுக்கெல்லாம் தலைவனாகிய இறைவனை பற்றி தெரிந்து கொண்டு அவனை பற்றிய தெளிவு பெற்று உணர்ந்து, அவனே எல்லாவற்றிற்கும் மூல காரணம், அவனிடமிருந்தே எல்லா செல்வங்களும் இந்த பூமிக்கு வருகின்றன, நமக்கு கிடைக்கின்றன என்பதை உணர்ந்து அவன் திருவடி சென்று சேர்ந்து விட்டால், அதன் பிறகு செய்வதற்கு இவ்வளவு கடினமா என்று உயிர்கள் பயப்படும் அளவிற்கு இருக்கும் மாபெரும் தவங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. என்ன அருமையான ஒரு கருத்து! எல்லா உயிர்களுமே இறைவனை அடைய இவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டுமா என்று பயப்படுகின்ற நேரத்தில் அவ்வளோ காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை, இந்த ஒரு காரியம் செய்தாலே போதும் என்று உணர்த்துகின்ற இந்த பாடல், எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் நாங்கள் செல்வத்தோடு இருக்கின்றோமோ அப்போவே செல்வம் இருக்கின்ற பொழுதே இவற்றை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு இறைவன்தான் பெரிய செல்வம் என்பதை உணர்ந்து அவருடைய திருவடி சென்று சேர்ந்து விடுதல். செல்வம் இல்லாத பொழுது இறைவனை தேடுவதல்ல, செல்வங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் போதே அது எல்லாவற்றையும் உதறிவிட்டு இறைவன்தான் முழுமுதற் செல்வம் என்று அவர் திருவடி சரணாகதி அடைய வேண்டும் என்பது இந்த பாடலுடைய கருத்து. இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மாபெரும் நாட்டை ஆளும் அரசனாக இருந்தாலும் அவனிடமிருந்து எந்த செல்வமும் அவனோடு நிலைப்பதில்லை, அவனுக்கு பின்னாலே வருவதும் இல்லை. நிலையாத இந்த செல்வங்களில் ஆசை வைக்காமல் பெறுவதற்கு அரிய மாபெரும் செல்வமாக என்றும் நம் வாழ்வோடு சேர்ந்து வருகின்ற இறைவன் என்ற பெரும் செல்வத்தை
அதிக செல்வத்தை நம் இருக்க பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இறைவனை சென்று சேர்வதற்கு மாபெரும் தவங்கள் எதுவும் தேவையில்லை. அவன் திருவடியை உளமாற இருக்க பற்றி கொண்டு முழுவதுமாக சரணடைந்து விடுவதே எல்லாவற்றுக்கும் விட பெரிய செல்வம் என்று இந்த 168வது பாடலில் திருமூலர் தெளிவாக சொல்லுகின்றார். இதனைத் தொடர்ந்து பார்த்தோமென்றால் இந்த செல்வம் நிலையாமை என்ற பகுதியில் இன்னும் பாடல்கள் இருக்கின்றது. ஒவ்வொன்றாக இனி வர்ற காணொளியில் இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்த்து கொள்வோம். இதை ஒரு கதை மூலமாக பார்க்கலாம். இந்த பாடல் அதனுடைய சாராம்சம் அரசனும் ஆண்டியாவான். அதற்குள்ள இறைவனிடம் சேர்வதே பெரும் செல்வம். அதுக்கு என்ன வேண்டும்? இறைவன் அடி திருவடி சரணடைவது சால சிறந்தது என்பதற்கு அமைய இந்த பண்டை கால கதை நமக்கு ஒரு முன் உதாரணமாக விளக்கமாக இருக்கின்றது. முன்னொரு காலத்தில் சடாயு என்ற ஒரு பெரிய கழுகு இருந்தான். அவன் ராஜராஜ சோழனைப் போலவே வீரமும் ஞானமும் மிகுந்தவன். இராமாயணத்தில் ராமரின் தங்கை சீதையை ராவணன் கடத்திய போது சடாயு அது குறித்து தெரிந்தவுடன் அவளை காப்பாற்றுவதற்காக போராடினான். அவன் பெரியவர், முதியவர். ஆனால் இறைவனின் வழியில் நடப்பதற்காக எந்த தயக்கமும் இல்லாமல் தனது பறவை குழலால் ராவணனை எதிர்த்து வீரமாக சண்டை போட்டான். அந்த சண்டையில் சடாயு தோல்வியுற்றாலும் ராமரின் பாதங்களை நோக்கி விழுந்து கூறினான், இறைவனே, நான் உன்னை மீட்க காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் உன்னிடம் சரணடைந்தேன், அதுவே எனக்கு போதும். ராமர் பெரும் அருளோடு திரும்ப கூறினார், சடாயுவே, நீ ராஜராஜ சக்கரவர்த்தி போலவே ஆண்டவன். உனது சரணாகதி எனக்கு போதும். நீ என் பரம பக்தராய் இருப்பாய், மாறினாய், அப்படி என்று சொல்லி கூறினார். பின்னர் ராமர் சடாயுவின் உடலை கருமத்துடன் அஞ்சலித்து தன் திருக்கரத்தில் அவனது ஆன்மாவை எடுத்து சென்று முக்தி அளித்தார். இந்த கதை அரசனும் ஆண்டியாவான். சடாயு ஒரு பறவை மட்டுமல்ல, ராமரால் தேவர்களுக்கெல்லாம் மேலான தெய்வீக அந்தஸ்து பெற்றான். சரணாகதி மூலம் ஆண்டவனாக ஆனான். இறைவனிடம் செல்வதே பெரும் செல்வம். சடாயு பொருள் புகழ் எதையும் நாடவில்லை, இறைவனிடம் இணைவதையே செல்வமாக எண்ணினான். சரணடையும் போது அல்லது சரணடைவதே போதும் என்று நினைத்த அவன் இறைவனை முழுமையாக நம்பி சரணடைந்தான். அவனுக்கு இறைவனே முக்தி அளித்தார். அதுவே அவனுக்கு போதுமாக இருந்தது. இந்த கதை அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றது. இது ஒரு பழமை வாய்ந்த தெய்வீக படிப்பினை. செல்வங்களால் நிறைந்திருக்கும் போதே இறை செல்வத்தை இறுக்க பிடித்து கொள்வது. செல்வங்களால் நாங்கள் நிறைந்திருக்கும் போதே இறை செல்வத்தை இறுக்க பிடித்து கொள்வது என்பது அதைவிட பெரிய செல்வம் உலகத்தில் இல்லை என்பதற்கு இந்த திருமூலருடைய முதலாவது பாடல் தெளிவாக சொல்லி நிற்கின்றது. இனி வர்ற அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த பாடல்களை பற்றி பார்ப்போம். செல்வம் நிலையாமை என்பதை பற்றி. நன்றி.